வணக்கம் மக்களே, மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய காணொளியில் எதை பற்றி பார்க்க போகின்றோம் என்று சொன்னால், இன்றைய காணொளியில் சிரிச்சா போச்சு நிகழ்ச்சியில் ஆட்டமிழந்த தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் என்ற கோணத்தில் தான் பார்க்க போன்றோம். நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்கள் அந்த நிகழ்ச்சியை. விஜய் டிவியில் சிரிச்சா போச்சு என்ற ஒரு நிகழ்ச்சி. அதை ஆரம்பத்தில் சிவகார்த்திகேயன் கூட தொகுத்து வழங்கியிருந்தார். அங்கே விருந்தினர்கள் வருவார்கள், நடிகர்கள் இருப்பார்கள். அவர்கள் அந்த விருந்தினர்களை சிரிக்க வைக்க வேண்டும். அந்த சிரிக்க வைப்பதில் சிரித்து விடுபவர் அந்த நிகழ்ச்சியில் ஆட்டம் இழந்து விடுவார், சிரிக்க வைத்தவர் வென்று விடுவார். அப்படித்தான் இவ்வளோ நாளும் இந்த சட்டசபைக்குள் இந்த தமிழக முதல்வரை சிரிக்க வைப்பதற்கு பெருமுயற்சிகள் நடந்தது. சட்டசபைக்குள் இல்லாதவர்கள் வெளியில் இருந்து கூட தமிழக முதல்வரை சிரிக்க வைக்க பெருமுயற்சி செஞ்சனர். அண்மையில் கூட சாட்டை துரைமுருகன் வந்து ஒரு காணொளியை போட்டிருந்தார். தமிழக முதலமைச்சர் எப்படி இந்த சட்டசபைக்குள் இருக்கின்றார் என்று சொல்லி, எப்போவுமே இந்த இறுகிய முகத்துடன் ஏதோ ஒரு சண்டைக்கு போவது போல் முகத்தை என்று வைத்து கொண்டிருக்கின்றார் என்று சொல்லி ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தார். அந்த காணொலியின் பின்பகுதியில் ஒரு 30-40 செகண்ட்ஸுக்கு வந்து அப்படியே பேசாமல் உட்கார்ந்திருந்தார், அப்படி இப்படி பார்த்து கொண்டு. அதில் ட்ரிக்கான தகவேக்காவினர் வந்து சாட்டை துரைமுருகனை ட்ரோல் செய்கிறேன் பார் என்று சொல்லி அந்த காணொலியை வெட்டி பல இடங்களில் அதை பொருத்தி அங்கே இருப்பது போல சாட்டை துரைமுருகன் இந்த முட்டை கடையில் இருப்பது போலவும், டொய்லெட்டுக்கு முன்னால் இருப்பது போலவும், பரீட்சை எழுதும் எக்ஸாம் கோலில் முழிச்சிக்கொண்டு இருப்பது போலவும் என்று சொல்லி ஏதோ சாட்டை திருமுறை ட்ரோல் பண்ணுகின்றோம் என்ற ரீதியில் அவர்களின் முதல்வரை சாட்டை ட்ரோல் பண்ணினதையே வெட்டி பரப்பி கொண்டிருந்தனர். அவர்களை அறியாமலே இதை பரப்பி கொண்டிருந்தனர். அவர்களை அறியாமல் என்று சொல்லி இங்கே வந்து நேற்றைக்கு நான் காணொளியில் சொன்னது போல் எந்த விஜய் ஆதரவாளரும் எந்த விஜய் ரசிகனும் இவற்றை செய்ய மாட்டார்கள். ஏனென்னு சொன்னால் அவர்களுக்கு நேரமும் இல்லை, இதை செய்வதற்கான தேவையும் இல்லை. கடந்து போய்விடுவார்கள், இல்லை ஒன்றென்று பதிவை எழுதிவிட்டு சென்று விடுவார்கள். இதுக்காக மினக்கட்டு இருந்து டிசைன் பண்ணி ஏஐயிலோ அல்லது கிராஃபிக்ஸிலோ இதெல்லாம் செய்து போடுவதற்கு அவர்களுக்கு நேரமும் இல்லை, அதற்கான பணமும் இல்லை, ஒன்றுமில்லை என்று தான் சொல்ல வேண்டும். சாதாரணமாக விஜயை ஆதரிக்கும் நபர்களுக்கும் விஜயை ரசிக்கும் நபர்களுக்கும் இது முழுக்க இந்த தாவேக்கா ஐடிவிங் இந்த ரூட் மாஃபியா அவர்களால் செய்யப்படும் இந்த செயல்தான். அவர்கள் செய்து கொடுக்கும் காணொளிகளையும் கருத்துக்களையும் அவர்களுக்கு கீழியங்கும், பணத்தை வாங்கிவிட்டு கீழியங்கும் அந்த ஐடிகள் பரப்பி கொண்டிருக்கின்றன உண்மை. அப்படி அவர்கள் அதை வெட்டி பரப்பினார்கள். அது தங்களின் தலைவனையே தாங்களே ட்ரோல் பண்ணுறோம் என்று தெரியாமல் கூட பரப்பி கொண்டிருந்தார்கள். ஏதோ சாட்டையை தாங்கள் ட்ரோல் பண்ணி விட்டதாகவும், இத்துடன் அவரின் கதை முடிந்து விட்டது என்ற ரீதியிலும் ட்ரோல் பண்ணி கொண்டிருந்தார். ஆனால் இந்த சாட்டையின் காணொலி யாரை எல்லாம் ட்ரிக் பண்ணியதோ இல்லையோ, தவிக கட்சியினரையும் அந்த மேல்மட்டத்தில் இருப்பவர்களையும் முதல்வரையும் வந்து கொஞ்சம் யோசிக்கத்தான் வைத்து விட்டது. என்ன இப்படி ஓட்டுகின்றார்களே, நாங்கள் அது ஒரு இறுக்கமான முகத்துடன் இருந்தால் முதல்வர் எதையோ எல்லாத்தையும் கவனித்து கொண்டிருக்கின்றார், சீரியஸாக இருக்கின்றார் என்று மக்கள் நினைப்பார்கள் என்று நினைத்து இருந்தோமே. ஆனால் அதை ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கி விட்டார் இந்த சாட்டை துரைமுருகன். அவரை பார்த்துவிட்டு அடுத்த மற்ற யூடியூபர்களும் தன்னை போட்டு ட்ரோல் பண்ணுகின்றார்களே என்ற ரீதியில் சரியான சந்தர்ப்பம் பார்த்து கொண்டிருந்த தமிழக முதலமைச்சர் இன்று சட்டசபையில் திமுக சட்டசபை உறுப்பினர் வந்து இந்த அறநிலைத்துறை அமைச்சரை எப்படி சொல்வதென்று தெரியாமல் இந்த பூசாரியோ சாமியோ அமைச்சர் என்று சொல்லிவிட்டார். அங்கே அதை கவனித்து கொண்டிருந்த விஜய் குழுக்கென்று சிரித்து விட்டார். ஒரு 20 செகண்டுக்கு சிரித்தார் என்று வையுங்களேன். அதை வந்து வடிவாக அந்த கேமரா ஃபோக்கஸ் பண்ணி முதலமைச்சர் சிரிப்பதை காட்டியது. அதை பார்த்துவிட்டு அந்த காணொலிகளை இப்பொழுது தூக்கி கொண்டு வந்து இந்த தாவிகா கட்சியினர் என்ன சொல்லுகின்றனர் என்று சொன்னால், இதுவும் ஒரு கட்டமைக்கப்பட்ட கதையாகத்தான் போய்கொண்டிருக்கின்றது. எந்த தாவிகா
உறுப்பினரோ விஜய் ரசிகருக்கோ இது ஒரு தேவையில்லாத வேலையான். என்னென்று சொன்னால், இந்த வெள்ளிக்கிழமை நடந்த சம்பவத்துக்கு பிறகு அண்ணன் கொஞ்சம் புத்துணர்ச்சி அடைந்து விட்டார். அன்றிலிருந்து மகிழ்ச்சியாக இருக்கின்றார் போல் இருக்கிறது. ஏதோ இவ்வளோ நாளும் சோகத்தில் வாடியது போலவும். என்னென்று சொன்னால், விஜயின் மனைவி சங்கீதா அவர்கள் தேர்தலுக்கு முன்னமே விவாகரத்து கோரி வழக்கை போட்டிருந்தார். அந்த வழக்கு வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வந்தது. அந்த வழக்கை இப்பொழுது அவர் திரும்ப பெற்றுக்கொண்டார். விவாகரத்து வழக்கு இல்லை. விவாகரத்து வழக்கு இப்பொழுது இல்லை, அவர் திரும்ப பெற்றுக்கொண்டு விட்டார். அதில் இருந்து தானாம் விஜய் அண்ணா பெரும் மகிழ்ச்சியில் இருக்கின்றார். அந்த மகிழ்ச்சியின் வெளிப்பாடு தான் இன்றைக்கு சட்டசபையில் அவர் சிரிச்சதான். இதன் உண்மையா தன்மை தெரியாமல் இவர்கள் போட்டுக்கொண்டிருக்கின்றனரா அல்லது இதை ஒரு திசை மாற்றும் செயலாக போட்டுக்கொண்டிருக்கின்றனரா? விவாகரத்து வழக்குத்தான் இல்லை, ஆனால் அங்கே அவர்கள் ஒன்றாக சேர்ந்து வாழவில்லை. அப்படியான செய்திகள் எதுவும் வரவில்லை இன்று வரைக்கும். ஆனால் அதை தூக்கி கொண்டு வந்து அண்ணனுக்கு இப்போ தானா மகிழ்ச்சி. அண்ணன் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்றிருந்தால் அன்றைக்கு பதவி ஏற்கும் பொழுதே மனைவியை கூட்டிக் கொண்டு வந்திருப்பார். எல்லா முதலமைச்சர்களும் பதவி ஏற்கும் பொழுது இன்று வரைக்கும், அது திருமணம் ஆகாத முதலமைச்சர்களை விடுங்கள், காமராஜர் போன்றவர்களை, மற்றும்படி திருமணமானவர்கள் மனைவி பிள்ளைகளுடன் வந்துதான் பதவி பிரமாணம் எடுத்து கொண்டனர். அண்ணன் விஜய் பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்ளும் பொழுது யார் அங்கே மனைவியாக நடித்தது என்பது அனைவரும் அறிந்த உண்மை. நீங்களே காணொளிகளாக பார்த்திருப்பீர்கள். அங்கே வந்தவர் கையசைத்து கொண்டு, அனைத்து கேமராக்களையும் பார்த்து கையசைத்து கொண்டு, அங்கே கூடியிருந்த மக்களை நோக்கி கையசைத்து கொண்டு, அண்ணன் விஜய் அவர்கள் வந்து ஜோசப் விஜய் எனும் நான் என்று வாசிக்க தொடங்கும் பொழுது ஆனந்த கண்ணீர் வடித்ததெல்லாம் யாரு? அப்பொழுது எல்லாம் எங்கே போனது இந்த சோகம் என்று சொல்லி யாராவது கேளுங்கள் இந்த தற்கொலை அணில்களிடம். எதுடன் முடிச்சு போடுவது தெரியாமல் இன்றைக்கு வந்து பதிவுகளை போட்டு கொண்டிருக்கின்றனர் இணையதளங்களில். அவ்வளவு சோகமாக இருந்த முதலமைச்சர் என்று சொன்னால் மனைவியை கூட்டி வந்து இருப்பார், அல்லது மனைவி எந்த நடிகை மீது குற்றம் சாட்டினாரோ அந்த நடிகையை வர வேண்டாம் என்று சொல்லியிருப்பார். அந்த நடிகையுடன் ஒரே காரில் வந்து இறங்குகிறார் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும். அந்த நடிகை வந்து முன்வரிசையில் இருக்கின்றார். பதவி ஏற்கும் பொழுது ஏதோ சொந்த மனைவி போல மக்களுக்கு கையசைக்கின்றார். அவர் பதவி பிரமாணம் எடுக்கும் பொழுது கண்ணீர் விடுகின்றார். அவரின் முதலமைச்சரின் தாயாரை கூட க்ளோஸ்அப்பில் காட்டாத மீடியாக்கள் அண்ணன் வாசிக்கும் பொழுது இவருக்குத்தான் க்ளோஸ்அப் கேமரா வைத்து அங்கே காட்டி கொண்டிருந்தன. இது எல்லாம் சோகம்தான். இது எல்லாம் திருப்பி கேளுங்கள் இந்த அணில் குஞ்சுகளிடம். எதை கொண்டு வந்து முடிச்சு போடுகின்றீர்கள் என்று சொல்லி. அண்ணன் சோகத்திலிருந்து மீண்டு விட்டாராம். மனைவி விவாகரத்து வழக்கு வாபஸ் வாங்கியதிலிருந்து இப்பொழுதுதான் முழுமையாக சோகத்துக்குள் மூழ்கி இருப்பார் அண்ணன் என்பது இவர்களுக்கு விளங்கவில்லை. விவாகரத்து கொடுத்தால் சட்டப்படி மனமுறிவு ஏற்பட்டு விட்டது. இனி அவருக்கும் இவாக்கும் சம்பந்தம் இல்லை. கொடுக்க வேண்டியதை கொடுத்து வழக்கு முடிந்து விட்டது. அவர் யாரோ இவர் யாரோ என்று போய்விடுவார்கள். அண்ணன் மீண்டும் யாரை வேண்டுமானாலும் திருமணம் செய்து கொள்ளலாம், யாருடன் ஆனாலும் வாழலாம் சட்டப்படி. இப்போவும் யாருடன் ஆனாலும் வாழ்கின்றாரா, அது பிரச்சனை இல்லை. ஆனால் சட்டப்படி வாழ்கின்றாரா என்றால் இல்லை. இதற்கு வந்து சட்டத்தை மீறிய செயலாகத்தான் இப்பொழுது போய்கொண்டிருக்கின்றது. இது மட்டும் மனமுறிவு ஏற்பட்டிருந்தால் சட்டப்படி அவர் யாரை வேண்டுமானாலும் விரும்புகிறாரோ அவரை திருமணம் செய்து கொண்டு அல்லது லிவ் டுகெதரோ எப்படி என்றாலும் வாழலாம். அதை யாரும் கேட்க முடியாது. இப்பொழுதுதான் மிக பெரும் மன அழுத்தத்தில் இருப்பார். ஏன் இந்த விவகாரத்தை இவர் வாபஸ் வாங்கினார், ஒரே அடியாக முடித்து விடுவோம் என்று பார்த்தால் முடிக்க முடியவில்லை என்று அவரும் மனம் பிறந்தலாம், அந்த நடிகையும் மனம் பிறந்தலாம் என்ற கோணத்தில் தான் அனைவரும் பேசிக்கொண்டு போகின்றனர். ஆனால் இந்த அணில் குஞ்சுகள் வந்து எதனுடன் முடிச்சு போட்டு, இது விஜய் வந்து சட்டமன்றத்தில் ஒரு கல் அமைச்சர் போல் இருக்கின்றார். எந்த ரியாக்ஷனும் இல்லை முகத்தில். எப்படி இப்படியே இருக்க முடிகின்றது என்று சொல்லி சாட்டை துரைமுருகன் போட்டு வெளுத்ததில் தான் இன்றைக்கு இந்த சிரிப்பு முகத்தை காட்டியுள்ளார் என்பது அனைவரும் அறிந்த உண்மை. அது அங்கே திமுக சட்டமன்ற உறுப்பினர் தவறாக பேசிவிட்டார் என்று சிரிக்கவில்லை. அண்ணன் அதுக்காக சிரிக்க வேண்டும் என்றால் தாவேக்காவில் இருக்கும் அத்தனை அமைச்சர்களும் அத்தனை எம்எல்ஏக்களும் பேசுவதெல்லாம் தவறு தவறு தவறு. ஒவ்வொன்றுக்கும் கக்கட்டம் போட்டு சிரிச்சு விஜய் அண்ணாக்கு வயிறு வலி வந்திருக்கணும். இத்தனை நாளும் சட்டமன்றத்தில் நடக்கும் கூத்துகளுக்கு
ஏன் இன்றைக்கு கூட அவர்களின் பேச்சுகளை கேட்டாலே சிரிப்பு தான் வருகிறது பார்ப்பவர்களுக்கு. ஆனால் அதற்கெல்லாம் சிரிக்கவில்லை முதலமைச்சர். இவ்வளவு நாளும் சிரிக்க வேண்டுமென்றால் நிறைய நிறைய சந்தர்ப்பங்கள் அங்கே வாய்த்தது சிரிப்பதுக்கு. ஆனால் இதை ஒரு கொள்கையாக கடைப்பிடித்தது போல் தான் இறுக்க மூஞ்சையுடன் இருக்க வேண்டும். சீரியஸ் முதல்வர் நான் இங்கே கலகலப்பாக இருக்க வரவில்லை, எல்லாத்தையும் முற்று நோக்குகின்றேன் என்ற ஒரு போக்கை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி இருந்தாரே ஒழிய எந்த சோகத்திலும் இருக்கவில்லை என்பது அனைவரும் அறிந்த உண்மை. ஆனால் இந்த ரூட் மாஃபியா போன்ற கும்பல்கள் ஒவ்வொன்று கட்டமைக்க வேண்டும் என்பதற்காக இப்படியான கருத்துக்களை எழுத வைக்கின்றனர், எழுதி கொடுக்கின்றனர். அதை இந்த வாடகை வாய்கள் போட்டு வாங்குகின்றன. பாப்பம் சாட்டை துறைமுறையின் காணொலி மீண்டும் வரத்தான் போகின்றது. அங்கே எண்ணத்தை போட்டு அடிக்க அவரின் எக்ஸ்தல பதிவை பார்த்தேன். சிரித்து விட்டால் மட்டும் வாழ்த்துக்கள் முதல்வரே என்று சொல்லி பாராட்டி விட்டு கடந்து போக மாட்டேன். 6 மணிக்கு வருகிறது காணொலி, காத்திருங்கள் அணில்களை என்ற கோணத்தில் போட்டிருந்தார். அவருக்கும் வன்மம் இருக்கும். ஏனென்று சொன்னால் அவரின் காணொலிகளை வெட்டி தேவையில்லாமல் இவர்கள் பரப்பி கொண்டிருந்தனர். அங்கே இப்பொழுது நாம் தமிழர் கட்சியினர் என்ன செய்கின்றனர்? இந்த தவிக கூட்டம் சாட்டை துரைமுருகனின் காணொலியை எங்கெல்லாம் வெட்டி ஒட்டி போட்டார்களோ இப்பொழுது அங்கெல்லாம் சாட்டை துரைமுருகனுக்கு பக்கத்தில் முதலமைச்சர் அவர்கள் உம்மொண்டு கொண்டிருந்த காணொலியை, எந்த காணொலியை சாட்டை துரைமுருகன் ரீக்ரியேட் பண்ணினாரோ அந்த காணொலியை சாட்டை துரைமுருகன் ஒட்டி திரும்ப பரப்புகின்றனர். இப்பொழுது என்ன செய்ய போகின்றது இந்த அணில் கூட்டம் என்பது கேள்வியாகத்தான் இருக்கின்றது. நீங்கள் ஓட்ட வேண்டும் என்று நினைத்து இப்போ திரும்பவும் நீங்களே ஓட்டப்படுகின்றீர்கள். எங்கு சாட்டை துரைமுருகன் கக்குசுக்கு முன்னால் இருப்பது போல், முட்டைக்கடைக்கு முன்னால் இருப்பது போல் போட்டீங்களோ அதுக்கு பக்கத்தில் அவருக்கு கம்பெனி கொடுப்பது போல் இப்பொழுது விஜயின் காணொலியையும் வட்டியொட்டி அவர்கள் பரப்ப தொடங்கிவிட்டார்கள். இப்பொழுது அது உங்களுக்கு மிகுந்த வேதனையைத்தான் தரப்போகின்றது, வேறு ஒன்றும் இல்லை. இருப்பினும் சிரிச்சா போச்சு நிகழ்ச்சியில் தோத்த முதல்வர் அவர்களுக்கு எங்களின் இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சிரிச்சா போச்சு நிகழ்ச்சியில் கொண்டன்ஸ்டட் அவரை தோற்க வைத்து ஜெயித்த சாட்டை துரைமுருகனுக்கு வாழ்த்துக்களை தான் சொல்ல வேணும். விருந்தினரை சிரிக்க வைத்து அவர் வெற்றி ஈட்டியுள்ளார் என்பதுதான் இங்கே ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு உண்மையாக இருக்கின்றது. அவ்வளவுதான் மக்களே. இன்றைய நிகழ்வுகளை பற்றி உங்கள் கருத்துக்களை இங்கே தெரிவித்து விடுங்கள். இந்த சிரிச்சா போச்சு நிகழ்ச்சியில் தோத்த முதலமைச்சரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பதை இங்கே தெரிவித்து விடுங்கள். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.